அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, அதை நீங்கள் மனசில் ஆழமாக பதித்து கொள்ளணும். ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் கொடுத்த அருமையான பதில். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வசனம். அது மாத்திர கிட்டத்தட்ட அடிக்கடி நான் ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் 74வது வருஷம் 1974 ஊழியத்துக்காக நான் அழைத்த போது நேரடியாக என்னோடு அவர் பேசிக்கிற சமயத்தில் கேட்டேன், எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பிரசங்கம் தெரியாது, எப்படி ஊழியம் செய்யணும் தெரியாது, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் சொல்கிறத நீ செஞ்சால் போதும். அப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். இது நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது, நம்மளாம் ஒன்றும் யோசித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், அவர் சொல்கிறத செஞ்சால் போதும்னு என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளில் இருந்து இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் டைரியில் 2 பக்கம் இருக்கும். ஒன்று ஜெப குறிப்புக்கான பக்கம், இன்னொன்று ஆலோசனைக்கான பக்கம். அதில் ஜெப குறிப்புகள் பகுதியில் என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி, ஆலோசனைக்கான பகுதியில் என்னென்ன ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், ஊழியத்தை குறித்து, பர்சனல் காரியத்தை குறித்து எல்லாத்துக்கும் எழுதி வைத்து இதில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஊழியத்திற்காக பல இடத்துல அழைப்பாங்க, அதை நான் உடனே டைரியை பார்த்து தீர்மானிப்பதில்லை. அதை இயேசுவின் சமூகத்தில் கொண்டு போய் இங்கேருந்துலாம் என்னை அழைக்கிறாங்க, இந்த தேசத்துக்கு கூப்பிட்றாங்க, இந்த பட்டணத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் எங்கே போகணும், இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும், ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தருவார். இந்த இடத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ, இந்த தேசத்துக்கு போ, இங்கே இப்போ போக வேண்டாம், ஆலோசனை தருவார். என்னங்க இப்படிலாம் கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கூட உங்களோட பேசுவார், ஐடியில் வேலை செய்தால் உங்களோட பேசுவார், குடும்பத்தில் ஃபேமிலியை கவனிக்கிறதா இருந்தாலும் பேசுவார், எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். நீங்கள் விசுவாசிங்க. அப்படிப்பட்ட அநேகரை எனக்கு தெரியும். பிஸ்னஸில் ஜெயம் பெற்ற ஒரு வாலிப தம்பியோடு பேசும்போது, எப்படி உங்கள் அப்பாவை விட இவ்வளோ பிரம்மாண்டமாக பிஸ்னஸ் செய்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னதாங்க, நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறேன். ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி சொல்லுகிறார், அதனால எனக்கு சக்ஸஸ் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறது